ஹோண்டா ஷைன் எஸ்பி பத்தி நிறைய புது புது விஷயங்கள் சொன்னீங்க. சரி, இதோட திறன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, இதோட இயந்திரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுங்க. கண்டிப்பா 125 ஆப்டிமேக்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிமேக்ஸ்னாக்கா மினிமம் இன்புட் மேக்ஸிமம் அவுட்புட். ஸோ இதுக்கு பேர் தான் ஆப்டிமேக்ஸ். ஹோண்டா ஷைனை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமேக்ஸ் இன்ஜின் வித் HET ஹோண்டா எக்கோ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இது எதனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெக்னாலஜியால ஏர் அண்ட் ஃபியூலோட மிக்சர் வந்து ஜாஸ்தி இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூல் மிக்சர் வந்து எரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 to 70% தான் எரியும். இந்த HET டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அபவ் 99% எரியும். ஸோ உங்களுக்கு பெட்ரோலுடைய வேஸ்டேஜ் இல்லை, மோர் ஓவர் நிறைய உங்களுக்கு இன்புட் கிடைக்கும், மோர் ஓவர் மைலேஜும் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த ஹோண்டா எக்கோ டெக்னாலஜியோடைய பெனிஃபிட் இதுதான். இது பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. 5 கியர் கொடுக்குறீங்க. 5 கியர் ஆமா, 5 கியர் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 கியரோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வண்டியோட வைப்ரேஷன் டாப் ஸ்பீட்ல போகும்போது அந்த வைப்ரேஷன் இருக்காது. 10.5 BHP இருக்கு பிரேக்காஸ் பவர்ஸ், 125 cc கியூபிக் கெப்பாசிட்டி, 10.5 BHP இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த பவரும் ஜாஸ்தியா இருக்கும். நார்மல் பவரோட இன்னும் பவர் ஜாஸ்தியா இருக்கும். குறைந்த எரிபொருளை பயன்படுத்தி அதிக திறனை கொண்டு வெளிப்படுத்தும். அது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. தேவையில்லாத நமக்கு புகை வராது, மாசு வராது, அந்த பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் வராது இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு அபவ் 99% உங்களுக்கு பெட்ரோல் எரியறதுனால உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, மோர் ஓவர் நிறைய உங்களுக்கு மைலேஜும் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த வண்டியோட இன்ஜினுடைய ஸ்பெஷாலிட்டி. கண்ணன், இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த வாகனத்தோட புகைப்போக்கி இருக்கு பாத்தீங்களா, சைலன்சர், இதை பத்தி சொல்லுங்க. இந்த சைலன்சர் பாத்தீங்கன்னாக்கா எக்ஸப்ஷனல் குரோம் மஃப்ளர் அப்படின்னு சொல்லி ஒரு சைலன்சர் மஃப்ளர் கோட் கொடுத்துருக்கோம். இது என்ன பாத்தீங்கன்னாக்கா அந்த உள்ள இருந்து வர ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு இதனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த பக்கம் ரொம்ப ஹீட் ஆகி இந்த இடம் ஸ்ட்ரெஸ்டா வருதோ துருப்பிடிக்கிறதோ அந்த மாதிரி இல்லாம அதை பண்றது தான் இந்த குரோம் கொடுத்துருக்காங்க. இந்த குரோம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாது. ஸோ இதனுடைய பெனிஃபிட் இதுதான். இந்த வாகனத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு நீல நிறத்தில் இருக்கு. இது தவிர என்ன நிறங்கள் இருக்கு? இதை தவிர பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் இது 5 கலர்ல வருது, 5 வண்ணங்களில் வருது. நீலத்துல வருது, பிளாக், ஒயிட், ரெட் அண்ட் கிரே, மொத்தம் 5 கலர்ல வருது. இந்த ஷைன் எஸ்பி வந்து இப்பதான் நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். 19ஆம் தேதி வியாழக்கிழமை தான் வந்திருக்கு. இதோட விலை வந்து எவ்வளவு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தனை வகை இருக்குதுல? இதுல 3 வகையான வேரியன்ட் இருக்கு சார். ட்ரம் பிரேக் வித் டிஸ்க் பிரேக் வித் CBS. நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு, அந்த மாதிரி 3 வகையா பிடிச்சிருக்காங்க. இது குறைந்தபட்ச எக்ஸ்ஷோரூம் மதிப்பு பாத்தீங்கன்னாக்கா 59,900 ரூபாய் வருது. இதுக்கு மேல நீங்க எந்தெந்த வேரியன்ட் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். மற்றபடி இந்த டாக்ஸ், இந்த இன்சூரன்ஸ் இது எல்லாமே வரும். கூடுதல் கட்டணும். ஆமா, அதெல்லாம் கூடுதல் கட்டணும். எந்தெந்த வேரியன்ட் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடுதலா வரும். நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். என்ன எனக்கு வாகனத்தை வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பா எப்பவுமே அந்த டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்த்தாதான் நமக்கு அந்த வண்டியுடைய இவ்வளவு நம்ம பேசுறது முக்கியம் இல்லை, பிராக்டிக்கலா நம்ம அந்த வண்டியை ஓட்டி பார்த்தா தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய எல்லாமே நமக்கு டச் அண்ட் ஃபீல் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அதுதான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா நம்ம ஓட்டி பார்க்கலாம். நான் பேச எல்லா விஷயங்களும் கந்தன் பேசிட்டாரு. அதனால எனக்கு என்ன வேலை, வண்டி ஓட்டுறது மட்டும் தான் வேலை. போலாமா? போலாம், கண்டிப்பா போலாம். ஷைன் எஸ்பி பொதுவாக நிறைய வாகனங்களை நான் வந்து பகல் நேரத்தில் ஒரு சோதனை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் இரவு நேரத்தில் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பொதுவாக பகலில் ஓட்டுறதை விட இரவு நேரத்தில் ஓட்டும் போது புது புது அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு இரவு நேரத்தில் ஓட்டும் போது என்னென்ன ஆபத்துகள் வருது, மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு நம்மளால உடனே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாகனத்தில் என்னென்ன வடிவமைப்புகள் இருக்கு, அதோட விலங்குகளும் சரி, ஷாக் அப்சர், பிரேக், ஒட்டு மொத்தமா எல்லாமே வந்து சரியா செயல்பட்டா மட்டும்தான் ஒரு சிறந்த வாகனத்தை நம்மளுக்கு கிடைச்ச அப்படி ஒரு திருப்தி ஏற்படும். அந்த வகையில் இந்த ஷைன் எஸ்பியை பொறுத்தவரைக்கும் ஒட்டு மொத்தமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாகனமாக தான் இருக்கு. ஷைன் எஸ்பியை
பொறுத்தவரையும் இப்ப நான் ஒரு மிகுந்த போக்குவரத்து நெரிசல் நான் ஓடிட்டு இருக்கேன். எந்த மாதிரி நெரிசலா இருந்தாலும் எந்த மாதிரி மேடு பள்ளங்களா இருந்தாலும் அந்த ஹேண்டில் பார் அந்த திசை திருப்பியை பொறுத்தவரையும் ரொம்ப ஸ்லோவா என்னால திருப்ப முடியுது. இதுல இருக்கிற டேர்னிங் ரேடியஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது மேடு பள்ளத்துல பார்க்கும்போது சாக்கப்ஸ் வந்து எவ்வளவு இலகுவா வேலை பார்க்குது அப்படின்னு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி வண்டிக்கும் எனக்கும் ஒரு இணைப்பு வந்து இந்த இருக்கைக்கும் எனக்கும் ரொம்பவே ஒரு புது ஒரு விஷயத்தை என்னால் அனுபவிக்க முடியாது. அது இதுல இருக்கக்கூடிய அந்த எரிவாயு குடுவை அந்த டேங்க் அதோட அமைப்பும் சரி வாகனத்தும் சரி ஒரு புது வடிவமைப்பை கொடுக்குது. ஹோண்டா சைன் எஸ்பியை பொறுத்தவரை 125 சிசில முதல் முறையா வந்து 5 கியர்கள் வந்து இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. 5 கியரும் எந்தெந்த நேரத்தில் நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி இதோட திறன் வந்து வெளிப்படுத்துது. இப்ப நான் மட்டும் தனியா ஓட்டும் போதும் சரி எனக்கு நல்ல ஆட்கள் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கான ஒரு பிரத்யேகமான இந்த பிக்கப் அப்படின்றது தனித்துவமா என்னால உணர முடியுதுங்க. இப்ப நின்றுகிட்டு இருக்கேன். இப்ப வண்டி எடுக்கும் போது எவ்வளவு வேகமா எடுக்கிறேன் பாத்தீங்களா? இதுதான் இந்த வண்டியோட ஒரு தனி சிறப்பம்சம். இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளாவா இருக்கு. ஏன்னா ஹோண்டா நிறுவனம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது புதிய வாகனத்தை அறிமுகப்படுத்தும் போது எல்லா தரப்புக்கும் ஏற்ற மாதிரியான புது விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஆனா இன்றைக்கு நாம பார்த்த இந்த ஹோண்டா ஷைன் எஸ்பி அப்படின்ற வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வண்டியா இருக்கு. அது நிறைய காரணங்கள் இருக்கு. புது ஒரு வாகனத்தை நம்ம சோதனை பண்றோம் அப்படின்னா அதுல பல கட்டங்களை சோதனை பண்ணும். நாம மட்டும் ஓட்ட போறது கிடையாது, நம்ம வீட்டுல போய் சேர்ந்து ஓட்டுவாங்க. அதுவும் இன்றைக்கு வந்து மழை வேற, அதுவும் ஒரு இரவு நேரத்துல ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது பிடிச்ச மாதிரி ஒரு வண்டியா இருந்தது. அதுவும் இந்த வாகனத்துல நான் உட்காரக்கூடிய இடமும் சரி வாகனத்தை இயக்கும் போதும் சரி இருக்கக்கூடிய இந்த வெளிச்சமும் சரி அதுவும் சாலையில் இருக்கக்கூடிய இந்த மேடு பள்ளங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அதுவும் இந்த வாகனத்தை நான் ஓட்டும் போது மற்றவர்கள் இந்த வாகனத்தை கவனிக்கும்படியான பல விஷயங்கள் இருந்து இதோட ஹேண்டில் பாரா இருக்கட்டும் முன்புற வடிவமைப்பு இந்த இருக்கோட அமைப்பு இந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கனாலதான் இந்த வாகனத்தை இன்னைக்கு நாங்க முழு சோதனை ஓட்ட பார்த்தாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எவ்வளவு தூரம் ஓட்டினாலும் எனக்கு இந்த உடல் வலி ஏற்படவே இல்லைங்க. ஆக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வண்டியை ஹோண்டா மீண்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதே மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாராளம் நீங்க ஹோண்டாவோட இந்த ஷைன் எஸ்பி வண்டியை தாராளம் ஓட்டி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு வாகனத்தோட பத்தின கலாயோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.